தர்மன் தலைவர் 173 உடைய டைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 4வது டைரக்டர் தான் அஸ்வத் மாரிமுத்து. அதை வந்து அவங்களே சொல்லியிருப்பாங்க. முதல் டைரக்டராக கே.எஸ். ரவிக்குமார் சார், 2வதா சுந்தர் சி சார், 3வதா சிபி சக்கரவர்த்தி, அப்புறம் 4வதா அஸ்வத் மாரிமுத்து அவர்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக 173 உடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா, இந்த படத்தை யார் பண்ண போறா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கதை ஹிஸ்டாரிக்கலாக நம்ம வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை கடந்த இப்போ அஸ்வத் மாரிமுத்துக்கு இந்த படம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக ரஜினி சாரும் நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஈவெண்ட்ல பேசினாரு அப்படின்னா அவ்வளோ பாசிட்டிவ் ஆராவா ஒரு மாதிரி ஜாலியாக சூப்பராக வந்து பேசக்கூடியவர். இந்த ஈவெண்ட்டில் இவர் வந்து ரஜினி சார் ரொம்ப டல்லாக பேசினது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எல்லாத்துக்குமே. முக்கியமாக அவரே சொன்னார், என்ன பேசினாலும் ப்ராப்ளம் ஆக்கிடுறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இதில் ஏதாவது ஒன்று பேசணும்னா அதை ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிடுவாங்களா அப்படின்னு ரொம்ப வந்து மனவேதனை படுத்தி தன்னை ரொம்ப கஷ்டப்பட்டு பேசின மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடச்சிது. பேச அழைக்கிறோம் சொன்னாலே தயக்கமாக இருக்குது, என்னன்னா பேசினாலே ப்ராப்ளம். ஒரு மனுஷன் ஜாலியாக வைபாவ் மோட்டிவேஷன்லாம் பேசிக்கிட்டு இருந்தவரையே இப்படி ஆக்கிட்டீங்களே அப்படின்னு வந்து சோசியல் மீடியா பொதுவாக நடக்கிற விஷயங்களை பார்த்து கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்தே சொல்லியிருக்கிறாரு, கிட்டத்தட்ட படையப்பா வேட்டையாடு விளையாடு ரெண்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு விஷயம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து சொல்லும்போது படையப்பா என்ன மாதிரியான படம் அப்படின்னு தெரியும், அதே மாதிரி நம்ம வேட்டையாடு விளையாடும் என்ன மாதிரியான படம்னு தெரியும். படையப்பா ஒரு கமர்ஷியலான ஒரு பக்காவான ஒரு படம், அதே மாதிரி வேட்டையாடு விளையாடு ஒரு த்ரில்லர் பேஸ்டாக, அதுவும் ஒரு கமர்ஷியல் பேஸ்டான ஒரு படம். ஸோ ரெண்டு மிக்ஸ் பண்ணும்போது படம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியை வந்து அஸ்வத் மாரிமுத்து அவர் பேசும்போதே வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் மெயினாக பார்க்கும்போது ஒரு டாக்டர் பேஸ்டாக வந்து இருக்குது, ஒரு யூத் ஸ்வாகான ஒரு டாக்டர் அப்படின்றதும் தெரிய வருது. அவரோட பாடி லாங்குவேஜும் ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் போல் இந்த படத்தில். இன்னும் ஒரு மாதிரி யங்ஸ்டர் பேஸ்டாக பிரதீப் ரங்கநாதனை வந்து நம்ம எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ரஜினி சார் வந்து ஒரு புதுவிதமான ஒரு இதில் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. அண்டு வந்து ஸோ ரஜினி சார் அப்படின்னு சொன்னாலே இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, அவர் வந்து என்னப்பா இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு. அவர் நடிக்க பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்ற போது ரஜினி சாரை பற்றி இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு அந்த ஆடியன்ஸ் தான் ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அனிருத்தோட மியூசிக், அன்பரி மாஸ்டருடைய ஸ்டண்ட், இதெல்லாம் வந்து இந்த படம் வந்து பக்காவாக இருக்கும். அண்டு முக்கியமாக இந்த படத்துக்கு பெருசாக ஹைப் கொடுக்காம நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் இந்த அவங்க பேசின ஒரு விஷயமும். அதனால இந்த படத்துக்கு வந்து ஹைப் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு நல்லபடியான ஒரு ஆர்கானிக்கான ஒரு ஹைப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ரொம்ப அழகாக படத்தை வந்து ஷூட் பண்ண போகிறாங்க. அண்டு ரஜினி சார், கமல் சார் சேர்ந்து பண்ணுற படம் அப்படின்றதுனால இது ரொம்ப பாசிட்டிவாக அமையப்படுது. அஸ்வத் மாரிமுத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இந்த படம் இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சிபி சக்கரவர்த்தி அவர்கள் இயக்க வேண்டிய இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஃபிட் அப்படின்ற ஒரு கதை, ஒரு ஹாலிவுட் படத்தோட கதை அப்படின்னு சொன்னாங்க. டெய்லர் பேஸ்டாக கத்திரிக்கோல்லாம் இருந்துச்சு. பட் போஸ்டெல்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் எதனால அது வந்து மாற்றினாங்க அப்படின்றது இன்ன வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் இன் ஃபியூச்சரில் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அஸ்வத் மாரிமுத்து அதாவது கரண்ட் ஜென்ரேஷனில் ஒரு டிராகன், ஓமை கடவுளை இந்த மாதிரி படங்கள் கொடுத்தவருக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அவர் கரெக்டாக பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஏன்னா டிராகன் படத்துடைய கண்டென்ட்டும் சரி, அதே மாதிரி படத்தில் அவங்க சொல்ல வந்த விஷயமும் சரி, அண்ட் மேக்கிங்காகவும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ அதே எனர்ஜெட்டிக் தர்மன் படத்தில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதை தான் ஆடியன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் தர்மன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.